ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோல எப்படி ட்ரேடிங்க ஒரு சைடு இன்கம் கிரியேட் பண்ணி கன்சிஸ்டன்டா 50,000 rupees to 1 lakh rupees ஆன மந்த்லி பேசிஸ்ல மேக் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கறத இன்டெப்தா பார்க்கலாம். அண்ட் எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் சம்ஒன், நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கேன், ஒரு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எப்படி அதை பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ்டா இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஈவன் தோ ஃபிரான்சைசி எடுக்கிறது, ஃப்ரீலான்சிங் பண்றது, டிராப் ஷிப்பிங் பிசினஸ் பண்றது, இ காமர்ஸ் பண்றது, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருந்து கூட நான் ஏன் ட்ரேடிங்க ஒரு பெஸ்ட் சைடு ஹஸ்ல் சோர்ஸா 2025ல ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்னா லெட் மீ ஷேர் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். 2023ல கேஎஸ் ஷோரூம் சொல்லிட்டு ஒரு மொபைல் ஷாப் ஒன்று ஓபன் பண்ணேன், விச் இஸ் வர்த் 5 lakh rupees போட்டு கோயம்புத்தூர் புரூக்ஃபீல்ட்ஸ் மாலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பேக் சைடு இதை ஸ்டார்ட் பண்ணேன் வித் ட்ரீம் டு கிரியேட் அன் அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்த லாங் டர்ம் பேசிஸ்ல. பட் ஆரம்பிச்சு 1.5 இயர்ஸ்ல ஈவன் தோ நான் கன்சிஸ்டன்டா 10,000 15,000 மணி மேக் பண்ணிட்டு இருக்கும் போது கூட அதை இன்னொருத்தருக்கு செல் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா நான் ட்ரேடிங் குள்ளேயே வந்துட்டேன். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, அது நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டைம் கமிட்மெண்ட். ஈவன் தான் இந்த பிசினஸ் எனக்கு மாசம் மாசம் கன்சிஸ்டன்டா பணம் கொடுத்தாலும் காலையில 7 மணிக்கு நான் போய் அந்த ஷாப் ஓபன் பண்ணும், நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் நான் ஓப்பன்ல வச்சிருக்கணும். இதுல டோட்டலா எனக்கு வரப்போற கிளைண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் தான் ஒரு நாளைக்கே வருவாங்க. ஆனா மற்ற பீரியட் எல்லாமே நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு சாப்பிட்றதுக்கு வெளியே போக முடியாது, ஒரு 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 வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னா நம்மளால வெளியே போக முடியாது, ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு வெளியே போக முடியாது. ஒரு நம்ம ஜெயில போட்டுவிட்ட மாதிரி அந்த கடைக்குள்ளேயே தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும், உட்காந்துட்டு இருக்கணும். எங்காவது போகணும்னாலும் வெளியே இருக்கவங்க கிட்ட போய் சொல்லிட்டு போகணும். இவ்வளோ டைம் என்னோட எங்க வேஸ்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அந்த கடைக்குள்ளேயே வேஸ்ட் ஆயிட்டு இருந்துச்சு. வேற ட்ரேடிங்ல எனக்கு வெறும் 30 மினிட்ஸ் per day டைம் ஸ்பெண்ட் பண்ணியே அதுல கொண்டு வர ரிட்டர்ன்ஸோட மச் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் என்னால கொண்டு வர முடிஞ்சிச்சு. அப்ப நான் என்கிட்ட யோசிச்சது என்னன்னா, நான் ஏன் இவ்வளோ டைம் கொடுத்து அந்த இன்கம் கொண்டு வரணும் rather than spending a few minutes and bringing that income. இன்னும் சிம்பிளா புரியணும்னா அந்த பிசினஸ்ல நான் மணிக்காக ஒர்க் பண்றேன் காலையில இருந்து நைட் வரைக்கும். ட்ரேடிங்ங்கிற பிசினஸ் நீங்களால கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா by implementing the proper systems மணியை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க முடியும். So you doesn't need to work for money, money will work for you and bring you profits. செகண்ட், சரி இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்றதுக்காக எம்ப்ளாயிஸ் எடுக்கலாம் நான் முடிவு பண்ணேன். இப்போ எம்ப்ளாயிஸ் எடுக்கிறதுல இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ப்ராப்ளமே வருது. நமக்கு ஒரு கரெக்டான எம்ப்ளாயி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது ஒரு ரீட்டைல் ஷாப் பிசினஸ் வச்சிருக்கவங்க, ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு பிகினரா வரான் அப்படின்னா அவனை நம்ம ஒரு 3 months 6 months ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும். சரி இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரெயின் பண்ணி அவனை ஒர்க்குக்கு வைக்கலான்னு பார்த்தா 6 மாசம் வேலை கத்துக்கிட்டு 1 வருஷம் கூட இருக்க மாட்டாங்க, கிளம்பி போயிடுவாங்க. சரி சில ஸ்கில்டு லேபர் இருப்பாங்க, அவங்கள ஹையர் பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கவங்க அப்படி கூப்பிட்டா அவங்க உள்ள வந்து நமக்கே தெரியாம எப்படியெல்லாம் நமக்கிட்ட இருந்து ஏமாத்தி ப்ராஃபிட் பண்றது நிறைய பேர் பாக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க கரெக்டா வச்சு மெயின்டைன் பண்ணி மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு போனோம்னா கஸ்டமர் பிரச்சனை. கஸ்டமர் வரவங்க ஒரு ரீசார்ஜ் போட என்கிட்ட வருவாங்க, 10 நம்பர் ஃபோன் நம்பர் சொல்லி ஒரு ரீசார்ஜ் போடணும். ஸோ ரீசார்ஜ் போடும்போது ஒரு நம்பர் மாற்றி சொல்லிட்டாங்கன்னா 250 ரூபா 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் போடுறாங்க, 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் போடுறாங்க, ஒரு நம்பர் மாற்றி சொல்லிட்டாங்கன்னா அது வேற ஒரு நம்பருக்கு போயிடும். அந்த ரீசார்ஜ் போட்டால் எனக்கே எவ்வளோதான் பணம் கிடைக்குன்னா 1 ரூபாயோ 2 ரூபாயோ 5 ரூபாயோ தான் கிடைக்கும் ப்ரோக்கர் இருந்து. நான் மாசம் பூரா உட்காந்து போடுற ரீசார்ஜை இல்லை வாரம் பூரா உட்காந்து போடுற ரீசார்ஜ் ஒரே ஒரு ராங் ரீசார்ஜில் போயிடும். இது மட்டும் தான் பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வரவங்க நல்ல கஸ்டமர் நல்லவங்களும் இருக்காங்க, ஆனால் குடிச்சிட்டு வந்து நின்று சண்டை கட்டுறது, வந்து ரோட்ல வந்து வண்டியை நம்ம கடைக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு எம்ப்ளாயிஸுமே கஸ்டமர்ஸுமே ரிப்பீட்டடா ஹெட் ஏக்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்களை மெயின்டைன் பண்றதே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயி கிடைக்கணும்னா நமக்கு நல்ல ஒரு சேலரி கொடுக்கணும். ஸோ அந்த கடையில நமக்கு வர ப்ராஃபிட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நல்ல ஒரு சேலரி ஒரு 25,000 30,000 சேலரி கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஈவன் நீங்க சென்னை சில்க்ஸ் மாதிரி பெரிய பெரிய இது எடுத்துட்டீங்கன்னா 8,000 12,000 தான் மாசம் சம்பளமே கொடுப்பாங்க. அவங்க கிராமத்துல இருந்து ஆளுங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா நமக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கு, ஒருத்தரை கூப்பிட்டு வந்து கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்து அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்டே கொடுத்து இதெல்லாம் பண்ண முடியுமா? அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கேல்ல பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈவன் நிறைய பேர் இன்னைக்கு பிரான்சைசி எடுக்கிறவங்களே ஃபேஸ் பண்ற பிக்கஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எம்ப்ளாயிஸ் பிரச்சனை தான். ஈவன் நிறைய எம்ப்ளாயிஸ் இல்லாதனால கடையே க்ளோஸ் பண்ற சுச்சுவேஷன் கூட வரும். நிறைய பேர் கோயம்புத்தூர்ல இருந்து நான் எடுத்தேன், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு வாரம் லீவ் போட்டுருவாங்க. அப்ப அந்த மாதிரி பர்டிகுலர் டைம்ல அவங்களை கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து ரோட்ல போவோம், ஒரு டீ கடையை பார்ப்போம், பயங்கரமா ஓடிட்டு இருக்கு, உடனே நம்ம டீ கடை வைக்கலாம்னு யோசிப்போம். ஆனா உங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, சப்போஸ் அந்த டீ மாஸ்டர் வரலைன்னா உங்களால டீ போடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? சப்போஸ் அந்த சர்வர் வரலினா அதெல்லாம் தொடச்சி வச்சு எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஸோ எந்த ஒரு பிசினஸ் பண்றோமோ அதோட பேசிக் இறங்கி பண்ணா மட்டும்தான் நம்மளால அந்த இதுல மணி மேக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மொபைல் அக்சசரிஸ் வச்சிருந்தேன், நான் சர்வீஸ் கத்துக்கிட்டேன். பர்சனலா நான் எப்படி மொபைல் சர்வீஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டேன், எப்படி டெம்பர் ஓட்டுறது, எப்படி கேசஸ் பார்த்து கொடுக்குறது, எல்லாத்தையுமே நான் பர்சனலா கத்துக்கிட்டேன். அதனாலதான் என்னால கன்சிஸ்டன்டா அந்த 15,000 என்னால கொண்டு வர முடிஞ்சு. பட் இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு பிசினஸோட பேஸே கத்துக்காம சும்மா கிரீடியா பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு உள்ள வரவங்க லாசஸ் பண்ணிட்டு போயிடறாங்க.
சரி இதையாவது சால்வ் பண்ணலாம். 5 lakh rupees இருக்கிறத நம்ம ஒரு 20 lakhs வரைக்கும் ஸ்கேல் அப் பண்ணி நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை எடுத்து நம்ம வந்து இதை ஸ்கேல் பண்ணலாம். ஸோ தட் இந்த எம்ப்ளாயி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு அடுத்து போனோம்னா இங்கே தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணுறது காம்படிட்டர் ப்ராப்ளம். இன்னைக்கு நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன் ஆர்எஸ்புரத்தில். நான் வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் 50 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறேன்னா காந்திபுரத்தில் இருக்கிறவன் அந்த டெம்பர் 50 ரூபாய்க்கு அவனால விற்க முடியும். எனக்கு கொடுக்குற ரேட்டுக்கு அவனால விற்க முடியும். ஏன்னா அவன் 1 கோடி 2 கோடி 5 கோடிக்கு என்ன வாங்குவான், சரக்கு வாங்குவான். அப்போ 50 ரூபாய்க்கு வாங்குற டெம்பர் இடத்துல அவனால 10 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்னா டெம்பர் கிளாஸ் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி முதலீடுகள் கூட நம்மளால ப்ராடக்ட் பிசினஸ்ல போய் காம்பீட் பண்ண முடியுமானா கண்டிப்பா காம்பீட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி சரி அதை ஸ்கேல் பண்ணலாம், பெரிய லெவல் எடுத்துட்டு போகலாம்னா இப்போ நான் ஒரு 5 லட்ச ரூபா அந்த கடைக்கு போட்டேன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா கிட்ட அந்த கடைக்கு இன்டீரியரே பண்ண வேண்டியது இருந்துச்சு. இது போக ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கே எனக்கு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவாச்சு. கையில எங்கிட்ட 50,000 வச்சு தான் நம்ம ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ 20 லட்ச ரூபா போறோம்னா திருப்பி நம்ம அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், கடை பிடிக்கணும், மாசம் மாசம் வாடகை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைம் ஏரியாவில் எடுக்கும்போது வாடகை பிரச்சனை நமக்கு அதிகமாக போகுது. ஸோ நான் அமௌண்ட் அதிகமான போது எனக்கு ரிஸ்க் அதிகமாகுது, ஸ்கேலபிலிட்டி ஆகுங்கிற எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் காம்படிஷன் பிரச்சனை. சரி அங்கே இருக்கிற காம்படிஷன் தான் சரி விட்டுறலான்னு பார்த்தா இங்கே ஒரு இடத்துல கடை நல்லா போச்சுன்னா உடனே ஆப்போசிட்லேயே ஒரு கடை போட்டுருவோம். ஓகே அவன் நல்லா சம்பாதிக்கணும், உடனே கடை போட்டுருவோம். அப்போ நமக்கு வர பாதி கஸ்டமர்ஸ் எங்கே போயிடுறாங்க, அவங்களுக்கு போயிடுறாங்க. வேற ட்ரேடிங்ல உங்களுக்கு எம்ப்ளாயி பிரச்சனை இருக்காங்களா? யூ டசன்ட் நீட் டு டீல் வித் எனி எம்ப்ளாயிஸ். ட்ரேடிங்ல உங்களுக்கு கஸ்டமர் பிரச்சனை இருக்காங்களா? எந்த கஸ்டமருக்கும் நீங்க சர்வீஸ் தர போறதில்ல, எந்த இதுக்கும் நீங்க கமிட்மெண்ட் கொடுக்க போறதில்ல. ஸோ கஸ்டமர் பிரச்சனை கிடையாது. ஸ்கேலபிலிட்டி 1 lakh வச்சு உங்களால் 10,000 கன்சிஸ்டன்டா பண்ண முடிஞ்சுன்னா 10 lakh வச்சு உங்களால் 1 lakh கன்சிஸ்டன்டா பண்ண முடியும். ஜஸ்ட் உங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணினாவே போதுமானது. சேம் ஸ்ட்ராட்டஜி சேம் லேப்டாப் வச்சு உங்களால் கன்சிஸ்டன்டா மணி மேக் பண்ண முடியும். லொகேஷன் ப்ராப்ளம். இன்னைக்கு என்னதான் சூப்பரான ஒரு ஃப்ரான்ச்சைசியா இருந்தாலும் நான் வந்து கரெக்டான லொகேஷன்ல போட்டால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், அந்த பிசினஸ் சக்சஸ் பண்ண முடியும். வேற ட்ரேடிங்ல லொகேஷன் ப்ராப்ளம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல நீங்க எங்க வேணா இருங்க, உங்ககிட்ட இன்டர்நெட் இருக்கு, லேப்டாப் இருக்குன்னா உங்களால கன்சிஸ்டன்டா மணி மேக் பண்ண முடியும். அட் தி எண்ட் ஆஃப் த டே இது எல்லாத்தையும் தாண்டி சரி நான் இவ்வளவு எஃபோர்ட் போடுறேன், எம்ப்ளாயி பிரச்சனை எடுக்கிறேன், கஸ்டமர் பிரச்சனை எடுக்கிறேன், ஸ்கேலபிலிட்டிக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறேன், காம்படிஷன் தாண்டி வர லொகேஷன்லயும் நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் இருக்கனே வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி சரி நான் 5 lakhs போட்டு பிசினஸ் பண்றேன், எவ்வளவு என்னால மந்த்லி கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா நான் போய் அங்க வேலை செஞ்சு என்னால 15,000 எடுக்க முடிஞ்சு. அப்ப ரிட்டர்ன் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3% கொண்டு வரதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப இவ்வளோ ஹெட்டேக்கு இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸோட அந்த 15,000 கொண்டு வரது பெருசா, இல்ல அதே அமௌண்ட்டை ட்ரேடிங்க்கு கொண்டு வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் இல்ல அதோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வெறும் 30 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த எந்த ஒரு ஹெட்டேக் இல்லாம இதை பண்றது வந்து பெட்டரா இருக்கா அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு ட்ரேடிங் ஒரு பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எனக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் ஈவன் இஃப் யூ கம்பேர் திஸ் திங் வித் அதர் வேஸ் லைக் ஃப்ரான்ச்சைசி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வந்து ஃப்ரான்ச்சைசி போட சொல்றாங்க. ஆனா 10 lakh rupees நீங்க ஃப்ரான்ச்சைசி போடுறீங்கன்னா அதோட சக்சஸ் ரேஷியோ வெறும் 50% கூட கிடையாது. நீங்க நிறைய பிரான்சைசிஸ் பாருங்க, போட்ட 1 year 2 yearலயே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அப்ப 10 லட்ச ரூபாய் போட்டு நீங்க கன்சிஸ்டன்டா ரன் பண்றீங்கன்னா அந்த அமௌண்ட் திருப்பி எடுக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். லெட்ஸ் சேக் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்க போட்ட 10 லட்சத்துல 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இதுவே நீங்க ட்ரேடிங் பிசினஸ்க்கு வந்தீங்கன்னா 10 lakh rupees நான் பிசினஸ் போட்டு ஸ்டார்ட் பண்றேன்னா மேக்ஸிமம் ரிஸ்கே உங்களால 10 to 20% லிமிட் பண்ண முடியும். ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராப்பர் ப்ரூவன் சிஸ்டம்ஸோட நீங்க ஒர்க் பண்ண முடிஞ்சுச்சுன்னா if you are doing profits கன்சிஸ்டன்டா உங்களால மந்த்லி மணி மேக் பண்ண முடியும். இன்னைக்கு நினைச்சீங்கன்னா நாளைக்கு காலையில உங்களோட மொத்த ப்ராஃபிட்டையும் மொத்த கேபிட்டலையும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொண்டு போறதுக்கு முடியும். அப்போ 1 lakh rupees போட்டு 5,000 10,000 rupees ப்ராஃபிட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நான் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 50,000 rupees to 1 lakh rupees பார்ட் டைம் பேசிஸ்ல பாசிவ் இன்கம் earn பண்ற அளவுக்கு வந்துட்டேன். இதுக்கான ப்ரூஃப்ஸுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல நான் நிறைய வீடியோஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் மட்டும் இல்லாம என்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருந்தாரு, 10 லட்ச ரூபா போட்டு மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருந்தாரு. அவரோட கடையில 2 பேர் வேலை செய்யறாங்க. அவர் சொல்றாரு மாசம் 20,000 30,000 வரதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் காலையில இருந்து நைட் வரைக்கும் எனக்கு கூப்பிட்டே இருக்காங்க, இத்தனை பிரச்சனை போட்டு 20,000 30,000 எடுக்கிறதுக்கு நீ சொன்ன மாதிரி 10 லட்சம் போட்டு என்னால ஒரு 30,000 50,000 என்னால 30 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்க முடிஞ்சிச்சுன்னா என்னால பீஸ்ஃபுல்லா லைஃப்ல ஹாப்பியா வாழ முடியும்னு சொன்னார். என்கிட்ட வந்து கத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு 1 lakh rupees போட்டு 10,000 rupees ப்ராஃபிட்ஸ் மணி மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இஃப் யூ ஆர் சம் ஒன், நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நான் ஏர்ன் பண்ற இன்கம் எனக்கு பத்த மாட்டேங்குது, இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் பில்ட் பண்றது மூலமா எனக்கு தேவையான விஷயங்கள் வாங்கிக்கிறது மட்டும் இல்லாம என்னோட ஃபினான்ஷியல் ட்ரீம்ஸ் பைக் காரு ஓன் ஹவுஸ் இதெல்லாமே அச்சீவ் பண்ண முடியுமானா கண்டிப்பா எஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இஃப் யூ ஏர்னிங் வெல் ஆல்சோ இன்னைக்கு இருக்கிற ஏஐ லே ஆஃப்ஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கும்போது நாளைக்கு எப்போ நமக்கு வேலை போகும்னே தெரியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு யோசிக்காம இன்னைக்கே உங்களால வந்து ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ட்ரைனிங் மூலமா பில்ட் பண்ண முடிஞ்சுன்னா நாளைக்கு வேலையே இல்லைனாலும்
நீங்க வேலையில சம்பாதிக்கிற இன்கம் பார்ட் டைம்ல ட்ரேடிங் மூலியமா உங்களால கொண்டு வர முடியும். ஸோ நீங்களும் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு 3 to 6 monthsல கன்சிஸ்டண்டாக மணி மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா we can help you. ஸோ இது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஒரு 1-on-1 கால் புக் பண்ணுங்க. we will analyze your current financial situations, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரோட் மேப் அண்ட் கிளாரிட்டியை ப்ரொவைட் பண்ணி தருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்களோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னா we do have our personal mentorship program to help you become profitable and